வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இன்றைக்கி பாகுபலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிவ்யூவை இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். பிரம்மாண்டமான திரைப்படம் அப்படின்ற பெயரோட கடந்த 3 வருடங்களாக இந்த திரைப்படத்தினுடைய பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. நானி திரைப்படத்திற்கு பிறகு இயக்குனர் ராஜமௌலி இயக்குகின்ற திரைப்படம் இது. நானிக்கு முடிச்சுட்டு 2013 இதுக்கான வேலைகள் தொடங்கி 2014 2015 ஆகிவிட்டது. 150 கோடி ரூபாய் பொருட்செலவிலே இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கம் நடைபெற்று வருகின்றது. இந்த படத்தினுடைய டீசர் 2 நாளைக்கு முன்னாடி நேற்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ஜூன் 1 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பாகுபலி திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலின்றது ஒரு 9ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நடந்த அண்ணனுக்கு முடிசூட்டு தம்பியான பாகுபலி எதிர்த்து அதுக்கப்புறம் அண்ணனை தோற்கடிச்சு அரசை கைப்பற்றி திரும்ப அவர் துறவியானது தான் பாகுபலி திரைப்படத்தினுடைய கதைன்றது எப்பிக்காக சொல்கிறாங்க. அது எந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே எந்த மாதிரி அதை மாற்றி எடுத்திருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியல, படம் வந்தால் தான் தெரியும். பட் இந்தியன் எப்பிக் 9ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவில் நடைபெற்ற கதை தான் பாகுபலி திரைப்படத்தினுடைய கதை. அவதார்ன்ற ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது. அதுக்கு 2 வருஷம் ஆச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்க்கு மட்டுமே சிஜி பண்ணுறதுக்கு மட்டுமே 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஒரு 24 ஃப்ரேம்ஸில் ஒரு ஃப்ரேம்ஸ் ரெண்டர் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும், 48 ஹவர்ஸ் ஆகுமா ஒரு ஃப்ரேமை ரெண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ பத்திரிகையில் மிக பரபரப்பாக அந்த திரைப்படத்தினுடைய சிஜி பற்றி பேசப்பட்டாங்க. அதனால தான் அவதார திரைப்படம் அந்த அளவுக்கு போச்சு. ஸோ அதே மாதிரி சிஜிக்காக மட்டுமே இந்த படத்தில் 1.5 வருஷத்துக்கு மேலே சிஜிக்காக மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்தினுடைய சிஜி ட்ரெய்லரில் இருக்கிற சிஜி பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு சிஜி, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் சான்ஸே இல்லை. ரோஹிணி பாகுபலியோட ஒரு தாய் வேடத்தில் நடிச்சிருக்காங்க. இல்லை வளர்ப்பு தாயா, அவங்க செவிலி தாயான்னு தெரியல. சொல்கிறாங்க இந்த பக்கம் போனால் பேய் பூதம் இருக்குன்னு பயமுறுத்துறத எப்படி ஒரு சிறு குழந்தை வீராவேசமாக அவன் அந்த இடத்துல அருவிகளில் கடக்கிறான்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. மிக முக்கியமாக ட்ராய், கிளிஃப்ஹாங்கர், மகாபாரத கதைகள் போன்றவற்றை படத்தினுடைய காட்சிகளை பார்க்கும்பொழுது நமக்கு நிறையவே நினைவுக்கு வருது. மிக முக்கியமாக ட்ராய் படத்தினுடைய அந்த சண்டை காட்சிகளை ஞாபகப்படுத்துன்னு சொல்ல முடியும். அதுக்காக அந்த படத்தை காப்பின்னு சொல்ல முடியாது. இந்த இன்ஸ்பயர்டு. ஸோ சினிமா உருவாக்கம் என்பதே இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெனக்கடல், மிக முக்கியமாக அந்த பிரம்மாண்ட அரண்மனைகளுடைய அந்த மெனக்கடல் இருக்குது பாருங்கள், சான்ஸே கிடையாது. 3 வருட உழைப்புன்றது ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அவ்வளோ அற்புதமாக தெரியுது. இதில் பிரபாஸ் மெயின் கேரக்டர் பாகுபலியாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அனுஷ்கா, அதுக்கப்புறம் தமன்னா, அதுக்கப்புறம் சத்யராஜ், அப்புறம் ராணா, ரம்யா கிருஷ்ணன், ரோஹிணி, சத்யராஜ், நாசர் போன்ற பெரிய ஸ்டார் காஸ்ட். 3 வருட உழைப்பு, அந்த பிரம்மாண்டம் அப்படியே ஒரு ஃப்ரேம்லேயும் அவங்க என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு இவங்க அந்த சிஜி பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு ட்ராவல் ஆகுது, ஒரு கேமரா ட்ராவல் ஆகிற ஒரு ஷாட் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா கீழே மக்கள்லாம் எறும்பு மாதிரி ரொம்ப சின்னதாக இருப்பாங்க. அதை விட அந்த மலை முகட்டுகளில் கொடியோடு நின்றுக்கிட்டு அதெல்லாம் மேற்பார்வை பார்க்குற மாதிரியான ஒரு ஷாட்டு, பியூட்டிஃபுல்லான ஷாட் அது. ஸோ இந்த மாதிரியான பிரம்மாண்டம் அவதார திரைப்படங்களில் அந்த மிகப்பெரிய மலை அதில் தொங்குறது அந்த மாதிரியான அதில் இதில் என்னென்னா கிளிஃப்ஹாங்கர் மாதிரியான MI3 மாதிரியான காட்சிகள் இருந்தாலும் கூட அந்த பேக்ட்ராப்பில் அந்த அருவி கொட்டுறது அதில் தொங்கிக்கிட்டு கிளிப் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்கிறது. மிக முக்கியமாக சண்டை காட்சிகளில் ரத்தம் தெரிக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் கீரவாணி பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தோட நான் ஓய்வு பெறுவேன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு கேமராமேன் செந்தில்குமார். இவர் ஏற்கனவே ராஜமௌலி கூட இணைந்து யமதுங்கா அது மாதிரி நிறைய படங்கள், ராணி, இந்த படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படம் இந்தியன் எப்பிக்கை அதிகமாக யாருமே கவனம் செலுத்தாத வகையில் இந்தியன் எப்பிக்கை முழுக்க இந்தியன் எப்பிக்கை ரொம்ப அற்புதமாக திரையில இவ்வளோ பிரம்மாண்டத்தோட ராஜமௌலி கொடுத்துருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அவர் சட்டக்காலரை தூக்கி விட்டுக்கலாம். அந்த மாதிரியான உழைப்பு இந்த திரைப்படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்ல முடியும். தமிழ சான்ஸே கிடையாது. ஒரு இளவரசி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இதுக்கு ஆப்டாக பொருந்துறாங்க. அதுவும் அந்த அருவியோட பின்னணியில் சான்ஸே இல்லை. உண்மையிலேயே பாகுபலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நிச்சயமாக அந்த டீம் எல்லாருமே சட்டக்கலை உயர்த்தி கொள்ளலாம். ஏனென்றால் சிஜி அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு இந்த 2 நிமிஷம் ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டே பாகுபலி திரைப்படத்தினுடைய ட்ரெண்டு தான் இந்தியா ஃபுல்லும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படம் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸோ 4 மொழிகளில் வெளிவர திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு 2ஆம் பாகம் கூட இருக்குது. விஸ்வரூபம் மாதிரி படம் எடுக்கிறப்ப 2 பாகத்துக்கு எடுத்துட்டாங்கன்ற ஒரு பேச்சும் உழவி கொண்டிருக்கின்றது. எது எப்படி ஆகிலும் பாகுபலி திரைப்படத்தை
தெலுங்கு ரசிகர், தமிழ் ரசிகர்கள், மலையாள, இந்தி ரசிகர்கள் அனைவருமே வந்து எப்பொழுது படம் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஜூன் பின்பகுதியில் வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வந்து உலகிக்கிட்டு இருக்கு. இதுவே இந்த பிரம்மாண்டமான திரைப்படத்தை உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் வேறொரு விஷயத்தோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த தளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி விடைபெறுவது உங்களுடைய ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.